ஒரு பிள்ளை பெற்று வளர்க்குறதுங்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம். அதுக்கு முன்னாடி ஹாய் என்னுடைய உறவுகளே, தங்க பிள்ளைகளே, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இல்லை ஒரு சின்ன விஷயம் சொல்லலான்னு வந்தேன். இல்லை என்னடா அது எப்பவுமே கொண்டை போட்டு இப்படிலாம் இருப்பா, இவங்க மேக்கப்போட வந்திருக்கேன். ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன கல்யாண ஃபங்க்ஷனுக்கு போனோம், முடிச்சுட்டு வந்தோம், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. சரி ஒரு அப்டேட் கொடுக்கலான்னு வந்தேன். ஒரு பிள்ளையை பெற்று வளர்க்குறதுங்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம். வேறு யாரும் இல்லை, நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்துடும். ஜெயசரவதி அம்மா இப்போ புதுசாக ஒரு சேனல் வேறு ஓப்பன் பண்ணியிருக்காங்க இல்லையா, அவங்க குடும்பத்தில் பல சேனல் இருக்கேப்பா, அதையும் நம்பி நீங்கள் பார்க்குறீங்க. அவங்க பண்ணுறதெல்லாம் ட்ராமாலாம் வச்சு சரி விட்டுட்டு போங்க, அவங்க ஏதோ பண்ணி சம்பாதிக்கிறாங்க. இப்போ ஜெயசரவதி அம்மா அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குல்ல, அந்த அம்மா ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. நான் வந்து உடம்பு சரியில்லாமல் லூஸ் மோஷன் ஆகி நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். என் பிள்ளைங்க யாரும் என்னை பார்க்க வரல, எங்கள் அம்மா மட்டும் தான் என் கூட இருந்தாங்க. அவங்களே வந்து உடம்பு சரியில்லாமல் தான் இருந்தாங்க. என்ன அவங்களே பார்க்கும்போது 2 பிள்ளை பற்றி பேரப்பிள்ளை தோணும். அவங்களோட அம்மா எப்படி இருப்பாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் உடம்பு சரியில்லாமல் இருந்தேன், என் பிள்ளைங்க யாரும் என்னை பார்க்க வரலன்னு சொல்கிறாங்க. இதை சொல்கிறதுக்கு முதல்ல நீங்கள் வெக்கப்படணும். இந்த 2 பிள்ளைய பெற்றெடுக்கு இல்லை வந்தாங்களா, இல்லை வரலையா, இல்லை வந்துட்டு சும்மா வீடியோஸ்க்காக நீங்கள் இப்படி சொல்கிறீங்களான்னு தெரியல. ஆனால் நீங்கள் பேசும்போது கொஞ்சம் அந்த ஏக்கம் இருக்குது. என்னை கேடு கட்டவங்கள 2 பிள்ளை பெற்றிருக்கல, நீ கல்யாணம் ஆகி போயிட்டா, அந்த கல்யாணம் ஆகிற வரைக்கும் உன்னை வளர்த்தாங்களா ஒரு தாய், ஒன்று பால் கொடுத்துரு கஷ்டப்பட்டு ஆளாக்கி உன்னை கண்ணு கருத்துமாக படிக்க வச்சு வளர்த்தாங்களே, கேடு கட்ட ஆம்பளை பிள்ளைன்னு சொல்லிட்டு பிரகன் அந்த பெற்ற தாயை போய் பார்த்தான்னா, நீங்கள் வளர்ந்து ஆளாகி நீ கல்யாணம் கட்டிட்டா ஒரு பொம்பளை பிள்ளை, நாளைக்கு உன் பிள்ளை ஒன்று அந்த மாதிரி பண்ணுன்னு சும்மா இருப்பியா? கேடு கட்டவனே, நாளைக்கு உனக்கே ஒரு உடம்பு சரியில்லை, என்ன நாளைக்கு உனக்கே ஒரு உடம்பு சரியில்லை, நீ இப்படி கிடக்கிற உன் பிள்ளை அந்த மாதிரி விட்டா நீ சும்மா இருப்பியா? கேடு கட்டவனே. அந்த தாய் லூஸ் மோஷன் ஆகி ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, அந்த தாயை போய் பார்த்தானப்பா. அப்படின்னா உனக்கு பெரிய மீட்டிங், தாயை விட உனக்கு என்ன அப்படி பெரிய வேலை? ஷூட்டிங்லேயே இருக்குன்னு வச்சுக்கோ, ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு வந்து பார்க்குறவன் உண்மையாக நடிக்கிறவன் பெரிய ஸ்டாரில் உள்ளவனா, நம்ம தாய்க்கு பொண்டாட்டி பிள்ளைக்கு ஏதாவது ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு போய் பார்ப்பாங்க. அவன் தான் உண்மையான ஆம்பளை, உண்மையான புள்ள. ஏம்மா ஜெயசரவதி, டங்கு 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 டங்குன்னு ஆட்டுறியம்மா, உனக்கு தான் இருக்குது, உனக்கு தான் ஆட்ட தெரியும், உனக்கு தான் சீன் காட்ட தெரியுன்ட்டு பெருசாக பீத்துறியே வீடியோஸ்லலாம், ரீல்ஸ்லலாம், யூடியூப்லலாம். நீ பெரிய யூடியூபர் மாதிரி எப்படி ஹாய் நண்பர்களே அப்படிங்கிறிய? வெக்கமா இல்லைம்மா? பெத்த தாயை தனியாக விட்டு ஒரு அப்பா கூட இருக்க வேண்டியது நல்ல விஷயந்தான். பெத்த அப்பா தான், அது மாதிரி தாயை கூட வச்சுக்கணும். அவங்க என்ன ஒன்று கேட்குறாங்க, சம்பாதிச்சு கொடுன்னு கேட்குறாங்களா? நான் கேட்குறேன். இல்லை அந்த தாயை கூட வச்சுட்டேன். அப்படின்னா உனக்கு அந்த தாய் கூட பார்க்க, தாய் கூட அப்படி என்னடி உனக்கு பார்க்க வெக்கமா இல்லை? சரி சண்டை போட்ட, இப்போ தீபாவளிக்கு ஒன்று சேர்ந்த மாதிரி வீடியோ போட்டிங்களே, உங்கள் அண்ணன் உங்கள் அண்ணி எல்லாரும் வீடியோ போட்டு உங்கள் அண்ணியை கொடுத்து ஸ்டைட்டிங்லாம் பண்ணிவிட்டேன். ஹீரோயின் அந்த ஹீரோயின் மாதிரி ஸ்டைட்டிங் பண்ணிவிட்டு அழகு பண்ணிவிட்டு போயிட்டு ஹீரோயினாக நடிக்க போகிறாங்க. அதனால எல்லாம் பண்ணி விட்டல. பெத்த தாய் அப்புறம் எதுக்கு நட விட்ட? அவங்க வயசானவங்க தானே, என்னதான் இருந்தாலும் உன் வயசு உள்ளவங்களா, உன்னோட வயசில் அதிகம் தானே, மூத்தவங்க தானே. அவங்கள உன் கூட வச்சுக்கிட்டா உனக்கு என்ன கேடு வந்துடுது? நான் தான் கேட்குறேன். ஆட்டுறிய வீடியோலாம் ஓவரா சீன் போடுறிய, யூடியூப்ல பேசும்போது பாரு அப்படியே கரைச்சி குடிச்சா மாதிரி அப்படி பேசுவ, சீனா பேசுவ, பல் இப்படி எரியும் நீ பேசும்போது பார்க்கும்போது. எல்லாரும் அடி முட்டாள், நம்ம தான் பெரிய ஸ்டாரு, நம்ம தான் பெரிய அறிவாளி நினச்சிட்டு அப்படி பேசுவேன். ஹாய் நண்பர்களே அப்படின்னு சொல்லிட்டு பேசுவேன். ஏப்பா பொம்பளை பிள்ளை எப்படியோ ஒரு கல்யாணம் ஆகி போகிற ஒரு வீட்டுக்கு, ஆம்பளை பிள்ளை தானேப்பா நீ. ஆம்பளை பிள்ளை சோறு தானே திங்கிற, பிரகன் உனக்கு தான் சோறு தானே திங்கிற. அந்த தாயை அவன் கூட வச்சுட்டானப்பா. நீ எத்தனை காலம் இருக்க போகிறாங்க? இன்றைக்கி இருக்கிறவங்க நாளைக்கு இருக்க போகிறதில்ல. ஒரு மனுஷனுக்கு ஒரு தடவை தான் பிறப்பு இறப்புங்கிறது. அந்த தாயை அவன் கூட வச்சுக்கிட்டானப்பா. இந்த மாதிரி தாயெல்லாம் உனக்கு ஒரு நல்ல எப்படி சொல்கிறது, கஷ்டத்தில் இருந்தாலும் நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்க. அந்த தாய் அந்த வீடியோவில் சொல்லியிருக்காங்க. அறிவில்லை? உள்ள ஒரு பக்கம், பொண்ணு ஒரு பக்கம், மரும ஒரு பக்கம் போயிட்டீங்க. அந்த தாயை நடு ரோட்டில் விட்டீங்க.